எனக்கு அருமையானவர்களே, ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டிலே எலெக்ஷன். அதே போல புதுச்சேரியிலே ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன். இதற்காக நாம் இப்பொழுது ஆண்டவரிடம் மன்றாட போகிறோம், ஆண்டவரிடம் கெஞ்ச போகிறோம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தீர்மானம் நிறைவேறும்படியாக நாம் அவரை வேண்டிக் கொள்ளப் போகிறோம். பிரியமானவர்களே, வேதம் கூறுகிறபடி ஆண்டவர் ஜனங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அதை ஆண்டவரிடம் சொல்லுவோம். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் அப்பா, அதை நீர் விரும்புகிறீர். அதற்கு ஆளுகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, அதற்காக தான் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். தயவு செய்து சுவாமி, உமது பிள்ளைகள் சமாதானத்தோடு இந்த மாநிலங்களிலே வாழ வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். எங்களுக்கு சரியான தலைவர்களை தாரும், எம்எல்ஏக்களை தாரும், சீஃப் மினிஸ்டரை தாரும் என்று வேண்டிக் கொள்வோம். சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் எப்பொழுதும் ஜனங்களை பிரிக்கிறவராக, ஜனங்களை அழிக்கிறவராக, ஜனங்கள் ஒரு சாராரை மட்டும் ஆதரித்து மற்றவர்களை அதம் பண்ணுகிறவர்களாக இராமல் எல்லாரையும் அணைக்கும் ஒரு தகப்பனாக இருக்கும்படியாக, ஒரு தாயாக இருக்கும்படியாக ஆண்டவர் அவருக்கு நல்ல இருதயம் உள்ள, நேசிக்கும் இருதயம் உள்ள ஒரு தலைவரை கொடுக்க வேண்டும், தலைவியை கொடுக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதோடு கூட அப்படிப்பட்ட ஒரு தலைவர், தலைவி இருந்தால் நிச்சயமாகவே மாநிலம் சமாதானத்தினால் நிரம்பும். எல்லாருக்குள்ளும் ஒரு மனம், ஒற்றுமை வரும். அதன் பிறகு மாநிலமே செழிக்கும். இதற்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லா ஆவிகளையும், பிரிவினை ஆவிகள், தவறுகளை செய்யும் ஆவிகள், என்னும் இருளின் அதிகாரத்தை ஏவும் ஆவிகள் எல்லாம் கட்டப்படும்படியாக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் மன்றாடுவோமா? தேவா, இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ? ஐயா, தாதாவும் எமை பெற்ற மாதாவும் நீயே சோனாதா, மேராதாரம் எமக்கு என்றுமில்லை தேவா, இரக்கம் இல்லையோ? இயேசு தேவா, இரக்கம் இல்லையோ? ஆண்டவனே, இயேசு ராஜா, எங்களுக்கு இறங்கும் அப்பா. எங்கள் மாநிலத்தை கண்ணோக்கி பார், தமிழ்நாட்டை கண்ணோக்கி பார், கேரளாவை கண்ணோக்கி பார், புதுச்சேரியை கண்ணோக்கி பார். மனம் இறங்கும் ஐயா, மனம் இறங்கும். இந்த மாநிலங்களை காப்பாற்றும் சுவாமி, காப்பாற்றும் அப்பா, காப்பாற்றும். மனம் இறங்கும் அப்பா, மனம் இறங்கும். இந்த மாநிலங்களிலே தீர்மானம் நிறைவேறும்படியாக அந்த கரத்தை நீட்டும் அப்பா. மாநிலங்களை ஆசீர்வதி அப்பா. அந்த தேர்தல் ப்ராசஸை ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதி. ஒரு பொல்லாத மனிதனும் மனுஷியும் தவறான காரியங்களை செய்யாதபடி அவர்கள் கரங்களை கட்டி போடும் அப்பா. ஆவிகளை குழப்பமாக்கி அவர்கள் செயல்கள் ஒன்றும் பலிக்காமல் போகும்படி செய்.
குழம்பி போகட்டும் அப்பா. மனம் இறங்கி சுவாமி சீராக இந்த எலெக்ஷன் நடைபெறும்படி செய்யும். எல்லாம் சமாதானமாய் நடைபெறும்படி செய்யும். ஆசீர்வாதமான சமாதான சூழ்நிலையிலே இந்த எலெக்ஷன் நடைபெறும்படி செய்யும். அதே போல கவுண்டிங்கும் சரியான விதத்திலே சீராக நடைபெறும்படி அருள் புரியும். அந்த கரம் இதை செய்து முடிக்கட்டும் அப்பா, முடிக்கட்டும், முடிக்கட்டும். ஆசீர்வாதம் மழையும் பெய்யட்டும், பெய்யட்டும், பெய்யட்டும். எங்களுக்கு ஆண்டவனே இரக்கமாக எல்லாரையும் நேசிக்கும் முதலமைச்சர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வரும்படி செய்யும். ஜனங்களை சுமக்கும் முதலமைச்சர்களை தாரும். சரியான எம்எல்ஏக்களை நீர் தேர்ந்தெடுத்து தாரும் அப்பா, தேர்ந்தெடுத்து தாரும். அவர்களுக்குள் ஒரு மனம் இருக்கட்டும். ஜனங்களை நேசித்து ஜனங்களை பராமரிக்கும்படி உத்தமமாக செயல்படும்படியான சரியான மக்களை கொண்டு வரும் அப்பா. ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி கொண்டு வரும். பிரிவினை ஆவி உள்ளவர்கள் வரவே கூடாது ராஜா. இன்னும் தவறு செய்கிறவர்கள் வரவே கூடாது சுவாமி. ஆளுகைக்கு வரவே கூடாது சுவாமி. அப்பா, வஞ்சக ஆவியுள்ள மக்கள் வரவே கூடாது. திருடுகிறவர்கள் வரவே கூடாது. லஞ்சம் வாங்குகிறவர்கள் வரவே கூடாது. தயவு செய்து ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். எல்லாவற்றிலும் அது கரம் மாநிலங்களுக்காக, ஜனங்களுக்காக, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். இந்த முறை நீர் குறுக்கிடும். அது வல்லமை விளங்கட்டும், வல்லமை விளங்கட்டும். 2 மாநிலங்களில் சுற்றிலும் வேலி அடைத்து காத்துக்கொள்ளும். அப்படியே கேரளாவிலும் செய்யும், அப்படியே வெஸ்ட் பெங்காலிலும் செய்யும், அப்படியே அஸ்ஸாமிலும் செய்யும். இது உமது கரம் செயல்படுத்தும் ஒரு எலெக்ஷனாக இருக்கட்டும் அப்பா, இருக்கட்டும், இருக்கட்டும். எல்லா அதிகாரிகளையும் ஆசீர்வதியும். நல் இருதயத்தையும், சுத்த இருதயத்தையும், சுத்த கரங்களையும் அவர்களுக்கு தாரும். இளைப்பாறுதலோடு இவைகளை செய்யும்படியாக நீர் அவர்களை ஆளுகை செய்து எல்லாவற்றையும் வாய்க்கச் செய்யும், வாய்க்கச் செய்யும், வாய்க்கச் செய்யும். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்படி செய்யும். உம்மை கனம் பண்ணத்தக்கதாக, கொண்டாடத்தக்கதாக ஏற்ற மக்கள் அற்புதமாக, ஆச்சரியமாக ஆளுகைக்கு வரும்படி நீர் அருள் புரியும் அப்பா, அருள் புரியும். நீர் இதை செய்வீர். உம்மையே நம்பியிருக்கிறோம், உம்மையே நம்பியிருக்கிறோம், உம்மையே நம்பியிருக்கிறோம். தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடும் அப்பா, கட்டளையிடும் அப்பா, கட்டளையிடும் அப்பா. தயவு செய்து கட்டளையிடும். உமது பொறுப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும். உமது காலில் விழுந்து பயபக்தியோடு இந்த பிரார்த்தனையை இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு விசுவாசத்தோடு ஏறெடுக்கிறோம். இதை அங்கீகரித்தலும் சுவாமி. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் செய்த ஜெபத்திற்காக நன்றி. மீண்டும் மீண்டும் இந்த ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்திலே இணைந்து ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்திற்காக நாம் இந்த ஜெபத்திலே இணைந்து ஆண்டவரிடம் கதறுவோம். ஆண்டவர் பதிலை கொடுப்பார். விசுவாசிப்போம். அதே போல நீங்கள் நிச்சயமாக ஓட்டு போட வேண்டும். உங்கள் குடும்பத்தினரை ஓட்டு போட வையுங்கள். ஒவ்வொரு ஓட்டும் மிகவும் முக்கியமானது. அதோடு கூட எல்லா இடத்திலும் ஆண்டவருடைய தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் கோடி கோடி பிரார்த்தனை செய்யுங்கள். இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரங்களிலும் இதற்காக விசேஷ பிரார்த்தனைகள் வெகு சீக்கிரத்திலே ஆரம்பிக்கும். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். பாக்கியம் பெறுங்கள். தேசத்திற்கு நல்ல நாட்களை ஆண்டவன் கொடுக்க போகிறார் என்று விசுவாசித்து அவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.